கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கண்டித்து உணர்த்துகிறதான ஒரு நற்செய்தி. கண்டித்து உணர்த்தினாலே அதை தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நற்செய்தி. தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடக்கிற மனிதன் ஏன் தேவ சமூகத்திலே போய் அழுது புலம்புவானேன்? எங்களை துஷ்ட துன்மார்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்று முறையிடுவானேன்? எங்களுக்கு நன்மையே அல்லாமல் தீமையே எங்களை சூழ்ந்திருக்கிறதே. துஷ்டன் துன்மார்க்கன் எங்களை சுற்றிலும் வெறியடைத்து தேனீக்களை போல் மொய்த்து கொண்டிருக்கிறானே. எங்களுக்கு எந்த இதிலே இருந்து விடுதலை கிடைக்கும் என்று தேவனுடைய சமூகத்திலே போய் முறையிடுவானேன்? தேவனுடைய வாயிலே இருந்து நன்மையின் தீமையும் வெளிப்படுவதில்லையே, பிறப்பதில்லையே. அவருடைய வாயிலே நன்மை மட்டுமே அல்லவா புறப்படும். அப்பொழுது மனிதன் போய் ஜீவனுள்ளோ இருக்கிறவன், ஜீவனுள்ள மனிதன் அவரிடத்திலே போய் அழுது புலம்புவது ஏன்? கண்ணீர் கவலை தூக்கம் எங்களை சூழ்ந்து கொண்டதே என்று அவருடைய சமூகத்தில் போய் கதறி அழுது முறையிடுவது ஏன்? என் அன்பு சொந்தங்களே, வார்த்தையை விட்டு விலகினார், சத்தியத்தை விட்டு விலகினார், அழுது புலம்ப வேண்டிய நிலைமை ஏற்படும். கண்ணீர் கவலை நம்ம சூழ்ந்து கொள்கிற நிலைமையை ஏற்படும். அவரை இன்னார் என்று அறிந்து கொண்ட மனிதன் அவன் ஜீவனுள்ள மனிதன். ஆனால் அவருடைய வாக்கின்படி நடக்காதபடியினால் அவன் தேவ சமூகத்திலே போய் முறையிடுகிறான். இங்கே பாருங்கள், எனக்கு அறிமுகமான ஒரு அன்பு சகோதரன் ஒரு பெரிய ஒரு சபையை கட்டி அநேக ஆத்துமாக்கள் பல வருடங்களாக நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், எங்களை ஆளுகை செய்து நன்மை குருவியினால் நிரப்பே இருக்கிறார் என்று அவரை அநேகருக்கு வெளிப்படுத்துகிற அந்த ஆத்துமாக்கள். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் வெளிப்படுத்தின, அவர்களுக்கு போதித்த ஒரு செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்று பல வருடங்களாக அவர்கள் போதித்தும், நாங்கள் பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள், நாங்களே நித்திய ராஜ்யத்துக்கு போவோம் என்று தங்களை தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு இப்பொழுது பல வருடங்கள் கழிந்ததுதான் இயேசு கிறிஸ்து யார் என்ற செய்தி அவர்களுக்கு கடந்து செல்கிறது. இவர்களை பார்த்துத்தான் பலி செலுத்துகிறார்கள், பாடுகிறார்கள், தொழுது கொள்கிறார்கள். ஆயினும் ஜீவனுள்ள நீங்கள் என்னை தொழுது கொள்கிறீர்கள், என்னை ஆளுகிறது அவன் அவரே என்று முறையிடுகிற நீங்கள் என்னிடத்திலே வந்து வாதையை சூழ்ந்து கொண்டதை என்ன முறையிடுகிறது என்ன? நீங்கள் உண்மையான தேவன், உங்களை அழைத்த தேவன்
உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனை உண்மையிலே இன்னார் என்று அறிந்து கொண்டால் பல வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து யார் என்று இப்பொழுது அவர்களுக்கு போதிக்க வேண்டிய காரியம். ஐயோ, இங்கே பாருங்கள், நமக்கு எச்சரித்து தேவன் வெளிப்படுத்துகிறார். புலம்பல் 3வது அதிகாரத்திலே 38, 39, 40, 41 வசனங்களிலே நமக்கு இந்த சகோதரர்களை பார்த்து, இந்த சொந்தங்களை பார்த்து அவர்களை குற்றப்படுத்துவோம், முறுமுறுக்குவோ என்ற அடிமை எம்மாத்திரம். அவர்கள் மேல் அன்பு கொண்ட நிமித்தமே இதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். இங்கே தேவன் சொல்லுகிறது பாருங்கள், உன்னதமானுடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதிலேயே உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு ஒரு தண்டனை குறித்து முறையிடுகிறது என்ன? நாம் நம்முடைய வழிகளையே சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆமேன், ஆமேன். நாம் நம்முடைய கையோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்திற்க தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். ஆமேன், ஆமேன். அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் உண்மையோடும் ஆவியோடும் நம் கரங்களை ஏறெடுக்காமல் போனது நிமித்தம் பல வருடங்களாக பலிபீடத்திலே நின்று ஆராதித்து தொழுது கொண்ட பிறகும் நம் வாசப்படியில் வந்து கதவே திரட்டினேன். கிறிஸ்து இயேசு யார் என்று அறியாமல் இப்பொழுது நாம் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பரிதாப நிலைமையிலே இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவாரத்தின் அதிகாரத்தை கொடுத்த தன் தேவனை யார் என்று அறியாமல் இயேசு கிறிஸ்து யார் என்று இப்பொழுது போதித்தால் இது நாள் வரையிலும் நீங்கள் யாரை ஆராதித்தீர்கள், யாரை தொழுது கொண்டீர்கள்? அதனால் சொல்லுதாரே, நீங்கள் என்னார் என்று இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்து கொண்டால் நீங்கள் நன்மையை கண்டறிந்திருப்பீர்களே. என் வார்த்தையை, என் வழிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் யார் என்பதை அறிந்திருப்பீர்களே. அதை அறியாமல் போன நிமித்தம், என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போன நிமித்தம், இதோ நீங்கள் என்னிடத்தில் வந்து பலிபீடத்திலே நின்று கொண்டு ஜீவனுள்ள தேவன், நான் ஜீவனோடு இருக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டு எங்களை கண்ணீர், கவலை, நோயும் புனியும் சூழ்ந்து கொண்டது எங்களை அடுத்திலே இருந்து விடுதலை கொடும் என்று முறையிடுவானேன்? நீங்கள் உண்மை உத்தமமாக அவனுடைய வழிகளில் நடந்தால் அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனை குறித்து முறையிடுகிறது என்ன? பலிபீடத்தில் நின்று எல்லாத்தையும் பாடி தொழுது கொண்டு காணிக்கையை செலுத்தி இவரே எங்கள் ஜீவனை கொடுத்த தேவன், எங்களை சிரித்து உருவாக்கிய தேவன் என்று முறையிட்டு கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பாவத்தை குறித்து முறையிடுகிறது என்ன காரணம்? அழைத்த தேவனை அறிந்து கொள்ளாமல் போன நிமித்தம், அந்த கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் போனது நிமித்தம் இப்பொழுது
பல வருடங்கள் கழித்து கிறிஸ்து யார் என்பதை உணரக்கூடிய ஒரு ஆவியை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, உங்களை காயப்படுத்த வேண்டும் என்றோ மன வேதனைப்படுத்த வேண்டும் என்றோ எந்த அடிமை என்னுடைய எண்ணமும் அல்ல. உங்கள் மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் நான் ஆராதிக்கும் தேவனே நீங்கள் ஆராதித்து தொழுது கொள்கிற அந்த மேலான அன்பின் நிமித்தம் நீங்கள் நன்மையை நாடினீர்களே ஆனால் தேவனுடைய சமூகத்திலே போய் நீங்கள் முறையிடுகிறது என்ன? உங்கள் பாவத்திலே இருந்து அக்கிரமங்களே இருந்து தப்பித்து கொள்ள தேவனுடைய சமூகத்திலே போய் முறையிடுகிறது என்ன? இவ்வளோ நம்ம எப்படி வாழ்த்தோம்? இது கொருணலினுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் யூதர்களால் நற்பெயர் பெற்றவனும் அநேக ஆலயங்களை கட்டி கொடுத்தவனும் எப்பொழுதும் இரவும் போனும் தேவனுக்கு முன்பாக காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு பரிசுத்தவானாய் இருந்தும் இந்த கிறிஸ்து யார் என்று அறியாததினால் பேதுருவை அனுப்புகிறார். பேதுரு அவருக்கு போய் இவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதே போல் தான் இன்று பல வருடங்களாக நாங்கள் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம் என்னொரு பெரிய பலிபடத்தை கட்டி அதுக்குள்ளாக காத்திருக்கிறார். சொந்தங்கள் சமாதானம் இல்லாமல், மன ஆறுதல் இல்லாமல் என்னிடத்தில் வந்து நீங்கள் முறையிடுகிறது என்ன? கிறிஸ்து ஆரன்றி இப்பொழுதே என்னிடத்திலே வந்து சபையிலே இருக்கிற மந்தைக்கு வெளிப்படுத்துகிறது என்ன? என் சொந்தங்களே, நாம் நம் வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தர் நம் மெய்ப்பராய் இருக்கிறபடி நான் தாழ்ச்சியடைவதிலேயே, நாம் முறிந்து போவதில்லையே, திகிலடைவதில்லையே, ஆத்துமா அங்கலாய்ப்பதில்லையே. அவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறபடி நன்மை இன்னதென்று நமக்கு அறிவித்திருக்கிற மெய்ப்பராய் இருக்கிற அப்படின்னு அவருடைய களத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் நாம் அவரிடத்திலே போய் பலவிதமான காரியங்களுக்கு முறையிட வேண்டியது இல்லையே. நாம் அவரிடத்தில் திரும்பவும் இவ்வளவு காலங்களும் கிறிஸ்து யார் என்பதை அறியாமல் அவரை ஆராதித்து தொழுது துதித்து கொண்டே இருந்தால் இப்பொழுது அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு அவருக்கு நேராக நாம் திரும்ப கடவும். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவும். ஆமேன், ஆமேன். இதுவே நமக்கு ஆண்டவர் கொடுக்க ஒரு பெரிய பாக்கியம். கிறிஸ்து யார் என்று அறிந்து கொண்டவர்கள் அவருக்கு நேராக உண்மையோடும் ஆவியோடும் மனம் திரும்புவர்கள் அதையே பிதா புரியப்படுகிறார். அந்த பிதாவை நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்திற்கு தேவனுக்கு நேராக ஏறெடுக்க கடவும். தேவன் நம்மை நன்மையிலே நடத்துவார், நன்மையை வெளிப்படுத்துவார். முடிவர் என்று நம்மளோடு கூட இருந்து நித்திய ராஜ்யத்தை காண செய்வார். நன்மையாகிய கட்டளை கற்ப நீதி நியாயம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறது. சுதரப்பலி துதிப்பலி இரண்டு தொழு கொண்டு ஆராதித்திருக்கிறதே போதுமானது. தெய்வ புத்தி அதுவே நமக்கு ஆதாயம், அதுவே நன்மை.
அதையே நமக்கு அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தீமையை ஒரு நாளும் வெளிப்படுத்தாத தேவன், தீமையை நம்மை அண்டவிடாத தேவன், அவருக்கு முன்பாக காத்திருக்கிற அனைவரையும் சந்தோஷ சமாதானம் காண செய்கிற தேவன். அவர் கரத்திலையும் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்து யார் என்பதை இனிமேலாவது அறிந்து கொள்வோம். தேவன் தாமே நம்மை செவ்வாய்ப்படுத்தி தெரியப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.